எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ ஃபர்ஸ்ட் சம் இது வந்து நமக்கு எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸிட் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி, நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு -2 4 1 -3. ஓகேவா? இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். இன்வர்ஸ்னா A inverse equal to 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ நமக்கு determine A வேணும், நெக்ஸ்ட் வந்து adjoint A வேணும். இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சா நம்ம A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல determinant of A equal to அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து டிட்டர்மின் பண்ணுவோம். ஓகேவா? டிட்டர்மின் பண்ணும்போது இதை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 into 2 6 minus into minus plus 6 minus 1 into 4 4. So 6 minus 4 equal to 2. So determinant of A equal to 2 கிடைச்சிருச்சு நமக்கு. இது வந்து நமக்கு not equal to 0வா இருக்கும். 0வா இருந்தாதான் இந்த இது வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லைன்னா வந்து நமக்கு does not existல வந்துடும். ஓகேவா? ஏன்னா நமக்கு இங்க டிவைட்ல 0 வரும்போது இந்த இன்ஃபினிட்டியா மாறிடும். ஆனா டிவைட்ல நமக்கு 0 வரக்கூடாது. 0 வரலனாதான் இதை நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஏ இன்வர்ஸ் அட்ஜாயிண்ட் வேல்யூஸ் வேணும். இப்ப அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு இப்ப 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இங்க ரெண்டுத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்ப இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்க -3, இந்த இடத்துல வந்து நமக்கு -2 வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது இங்க +4 இருக்கு, இங்க -4, இங்க +1 இருக்கு, -1. இப்போ இதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூஸ். இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்னது, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிட்டர்மினன்ட் ஏ வந்து நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சது, 2 கிடைச்சது. அப்போ 1/2 அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூஸ் வந்து இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மல்டிபிள் ஆஃப் -3 -4 -1 -2. இதுதான் நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூஸ். சப்போஸ் இதை நம்மள உள்ள டிவைட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்ல ஆஸ் இட் இஸ் ஆன்சர் அப்படியே விட்டுடலாம்.